இப்போவாவது உங்கள் அண்ணனை பத்திரமா இருக்க சொல்லு. இனிமேல் நான் என் அண்ணன்கிட்ட பத்திரமா இருக்க சொல்கிறேன். செந்தில் இருந்துட்டு ரொம்பவே பரபரப்பா வெளிய வந்துகிட்டு இருக்காங்க. கோமதியும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "எங்கம்மா இவ்ளோ காலையில கிளம்பி போயிட்டீங்க? வீட்ல எல்லாத்தையும் அப்படியே இருக்கு. எல்லாத்தையும் கரெக்ட்டா செஞ்சு வச்சுட்டு தானே போவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்லடா மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அதனால தான் பேசாம நான் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம கோயிலுக்கு கிளம்பி போயிட்டேன். இப்பதான்டா மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலாச்சும் இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராம எல்லாமே சுகமமாக போயிடணும். இனிமேல் இந்த வீட்டுக்கு சந்தோஷம் மட்டும்தான் நிலச்சி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணுது அப்படியே நடந்தாலையும் ரொம்ப சந்தோஷம்தாம்மா. இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையே போதும்மா. இதுக்கு மேலே இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, செந்திலுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. "என்ன சார் இவ்வளோ தாமதமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, "மீனா நான் கோட்டஸ்க்கு கிளம்புறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்குங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்கு கோட்டர்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டுருக்கீங்க? அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காங்களாம். இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, "நம்ம கோட்டர்ஸில் தான் தங்கிட்டுருக்கோம். கண்டிப்பாக அவங்க அங்கே தான் வருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம அங்கே தான் இருக்கணும்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "கோட்டர்ஸில் ஏதாவது பணம் அது வச்சுருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அங்கெல்லாம் எந்த பணமும் இல்லை. அப்பா சொன்ன மாதிரி எல்லா பணத்தையும் எடுத்து இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியாச்சு. என்கிட்ட இப்போ ஒரு பைசா கூட கிடையாது." அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு அவங்களோட கிளம்பி போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஆஃபீஸில் இருந்த ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே செந்தில் இருந்து யார் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவர் தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் தான் சார் அது" அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. "நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு. வீடை சோதனை பண்ணணும்." அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. கிச்சனு, பெட்ரூமுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு செக் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் நகை, ஃபைல்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேங்க. "இந்த நகைக்கான பில்லு உங்ககிட்ட இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இருக்குது சார்" அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. கோமதி தான் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. "இது செந்தில் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த பிளாட்டை நான் வாங்கினேன்." அப்படின்ற மாதிரி பாண்டி இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பணம் வந்து கல்யாண அட்வான்ஸ்க்காக வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ரசீதையும் எங்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுங்க. "சரி, இங்கே இல்லாமல் நீங்கள் வேறு எங்கேயாவது இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நானும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் சார் வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு கொடுத்த கோட்டாஸில் தான் நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் தங்கிட்டுருக்கோம்." அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. "செந்தில், நீங்கள் பொறந்தது வளர்ந்தது எல்லாமே குன்றக்குடி தான். ஆனால் எப்படி இதே இடத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி தானே நீங்கள் வேலையில் சேர்ந்தீங்க." "ஆமாம் சார், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி தான் நான் வேலையிலேயே சேர்ந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி கோட்டர்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு கோட்டர்ஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு, "செந்தில் ஏதோ லஞ்சம் வாங்கினானுமே, அவன் வாங்கினதை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா? அவங்க ஆஃபீஸில் சில பேர் வாங்கியிருக்காங்க. அதனால் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு சோதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக என் பிள்ளை வாங்கினான்னு அர்த்தமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து அவங்க எல்லாத்தையும் திட்டி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நேராக கோட்டர்ஸ்க்கு போகிறாங்க. கோட்டர்ஸில் இருக்கிறவங்களும், "என்ன சார் இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நாங்கள் விஜிலன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம். செந்திலோட வீட்டை சோதனை பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாகவே சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, "செந்தில் சார் ஏதாவது பிரச்சனையா? மீனாவை காணோம்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "மீனா வீட்டில் இருக்காங்க. அப்புறமா வருவா." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, "நாங்கள் இங்கே வரேங்கன்னு சொல்லிட்டு யாராவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா? நீங்கள் பணம் வாங்கினது எல்லாத்தையும் மறைச்சு வச்சுருக்கீங்களா? ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. செந்தில் இருந்துட்டு, "அப்படி எந்த ஒரு பணமும் நான் வாங்கலை." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. "சரி, நாங்கள் இங்கே வந்து சோதனை பண்ணிட்டு போனதுக்காக இந்த டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் சைனை மட்டும் போட்டு விடுங்க." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. செந்திலும் போட்டு விட்டுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, "இப்போ தான்டா கொஞ்சம் நிம்மதியாகவே
இருக்குது, கொஞ்சம் நேரம் படபடப்பாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உன்னோட நான் சின்ன பையன் தானே, அட்வைஸ் பண்ணுறதா நினச்சிக்காத, இது கொஞ்சம் இதை எடுத்துக்கோ, இங்கே பாருங்கண்ணே செஞ்ச தப்புக்கு இதுதான் பிராய்ச்சித்தம்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, அதே மாதிரி இனிமே இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க. சத்தியமாக நான் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம கதிரும் நம்ம முத்துவேலும் காரில் போயிட்டுருக்காங்க. வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? கதிரோட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் வீட்டில் சொன்னோடனே ஒத்துக்கிட்டாங்களா? எப்படி ஒத்துப்பாங்க பாருங்க. ஆமாம், மீசக்காரர் எங்க ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்நேரம் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரே, ஆளவே காணோமே. இல்லை இல்லை, அவனை ஒரு வேலையாக வெளியே அனுப்பிச்சிருக்கேன், அதனால தான் அவன் பின்னாடி வரல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவன் போனதுக்கு அப்புறமா தான் நானே உன் கூட கிளம்பி வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆமாம், வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆமாம், உன் அண்ணன் அடங்கவே மாட்டானா? என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான்? இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறதே ஒரு திண்டாட்டமாக இருக்குது. ஆனால் இப்போ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யார் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? வீட்டு பக்கம் பேசிக்கிட்டாங்களா? வீட்டு பக்கமாக பேசிக்கிட்டாங்க, ஆஃபீஸில் தெரிஞ்சவங்களும் சொன்னாங்க. உன் அண்ணன் அமைதியாகவே இருக்க மாட்டானா? எங்கள் அண்ணன் இதுலேருந்து நல்ல பாடத்தை கற்றுக்குச்சு, அதனால என் அண்ணன் இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இனிமேல் அடுத்தடுத்து செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணிடுவோம், அவ்வளோ பெரிய ஆப்ரேஷனே நீ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்ட, இப்போ இந்த செக்கப்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பரவாயில்லையே நல்லா முன்னேறிட்டீங்க, அது எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.